சின்ன பொண்ணு, இந்த சாக்லேட்டையும் ஒரு சென்ட் பாட்டிலே கொண்டாரு லட்சுமி அக்கா எம்பிட்டு நேரம் பண்ணது பாத்தீங்களா? இருங்கக்கா, நம்ம மட்டுமா அவையில குறைவு, இன்னும் 4 வீட்டுக்கு பை கட்டணும்ல. நீ ஒன்று கவனிச்சே சின்ன பொண்ணு, அவைய மாதிரி 4 சுட்கேஸ் தூக்கிட்டு வந்தாவ. நமக்கு ஒரு சுட்கேஸ் தானே காமிச்சாங்க. ஏகக்கா, அவங்க வாங்கிட்டு வந்தா தானே காட்ட முடியும். உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பொண்ணு. ஃபாரின் வந்து இந்த சாக்லேட்டு சென்ட் மட்டும் தானே வாங்கிட்டு வருவாங்க. பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், அது இதுன்னு எம்பிட்டு இருக்கு தெரியுமில? ஆமாக்கா, எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆமா, அப்படியே சம்பள பணத்தை கொண்டு வந்து உங்களை கையில கொடுக்க சொல்லுதே. சும்மா சொல்ல சின்ன பொண்ணு, இன்னும் சாக்லேட் கொண்டு வரலையே, நான் பாட்டுக்கு பேசிட்டு கிடக்கேன். லட்சுமி அக்கா மெதுவாவே கொண்டு வரட்டும், அப்போதான் என் வீட்டுக்கு நான் லேட்டா போக முடியும். இல்லைன்னா வச்சுக்க, என் மாமியாக்காரி எவ்வளவுதான் என் சிண்டு ஆஞ்சு போடும் ஆஞ்சி. என் மாமியாக்காரி இன்னும் நான் ஏர்போர்ட்லயே இருக்கேன்னு நினைச்சிட்டு கிடக்கு. இது மட்டும் தெரிஞ்சிச்சு அம்பிட்டுதே. ஏன் சின்ன பொண்ணு, உன் மாமி எப்ப பாரு உன்னை வந்துட்டே இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி ஏதாவது புகார் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ அது பிடிக்கலப்போ. ஏன் 4 முடி அந்த மனுஷியை பத்தி என்கிட்ட கேக்குத? காலங்கத்தால் நான் என்ன செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. நான் வீடு பெருக்கினாலும் தப்பு, காப்பி வச்சு கொடுத்தாலும் தப்பு. என் மூஞ்சி பார்த்தாலே அவளுக்கு ஏதோ பேய பார்த்த மாதிரி ஆயிப்படும் பாத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அப்படிதான் தோணுது. அத்தைக்கு உன்னை கண்டாலே ஆகாது போல. அப்படி இல்லை 4 முடி, என் மாமியாருக்கு என்னை தான் பிடிக்காது. ஆனா என் புருஷனையும் ஜில்லியும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜில்ல பெத்தது மட்டும்தான் நானு முழுக்க முழுக்க வளர்த்தது அவையதான். அவைகளுக்கு என் மகனா ரொம்ப இஷ்டம். ஆமா, உடனே மாமியாருக்கு வரைஞ்சு கட்டிட்டு நடிப்பை போட்டுவா. நடிக்காத சின்ன பொண்ணு, எத்தனை டைம் உன் மாமியார் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். அக்கா சும்மாக்கா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையவே சொல்லி சொல்லி காட்டுறீங்க. எனக்கு என்னவோ உன் மாமியார் நடிக்கிற அப்படித்தான் இருக்கு. சரி அதை விடுக்கக்கா, எங்க உங்க மகன் சியானா? அவன் எதுக்கு கேக்குறவ, வீட்டுலதான் இருக்கான். ஏக்கா, சியானாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி லட்சுமி அக்கா சாக்லேட் கொண்டு வந்தான்னு கேட்க வர சொல்றீங்களா? என் மகன் அப்படியே நேரா போய் உன் மாமியா கிட்ட சின்ன பொண்ணு என் அம்மையும் சாக்லேட் வந்துருச்சா இல்லைன்னு கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுவா. போதுமா? அச்சோ ஆமாக்கா, உங்க மகன் வேற உண்மை விளம்பியாச்சு. ஏ சின்ன பொண்ணு, அவ இல்ல. யார் அது? உள்ள வாங்க. அடடே லட்சுமி, நான் வேற யாரும் இல்ல நினைச்சேன். வர்க்கீஸ் சொன்னா நீங்களா அன்பு கூட்டிட்டு வர போயிருக்கீங்கன்னு. போயிட்டு நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அன்பு அப்பயே கூட்டிட்டு வந்துட்டோம்ல. ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. நான் 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அவனுக்கு நல்லதா ஆக்கி போடு. ஆமா, எங்க வீட்டு ஆட்டக்காரி உங்க கூட தானே வந்தா, எங்க அவளை காணோம்? அரிய உமா வசந்தி கூட தானே இருந்தா. அவகிட்ட பேசிட்டு ஒரு வள இருக்கும். பாத்தியா லட்சுமி, காலம் வர எழுந்து வெளியே போனவ. பிள்ளை என்ன பண்றா, புருஷன் என்ன பண்றான், ஒரு போன் போட்டு கேட்க கூட வக்கல. அச்சச்சோ, தப்பான நேரத்துல வந்துட்டோமோ. பிள்ளையை பெத்து பேர் வச்சதோட சரி, அதுக்கு ஒரு வாய் சோறு வைக்கணுங்கிற அக்கறையே எங்க வீட்டு ஆட்டக்காரி கிடையாது லட்சுமி. நானும் இன்னைக்கு மாறுவா அன்னைக்கு மாறுவான்னு 5 வருஷம் பார்த்துட்டேன். உருப்படுற வழியே காணோம். நான் மட்டும் இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகும்னே தெரியல. மத்தியானது பிள்ளை ஒரே அழுக லட்சுமி. இப்பதான் வர்க்கீஸ் வெளியில வண்டியில கூட்டு போயிருக்கா வேடிக்கை காட்ட. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வெளியில போனானா ராத்திரி தான் வீட்டுக்கு வர லட்சுமி. யாராவது ஏதாவது திம்மட்டத்துக்கே கொடுத்தானா அங்கேயே கிடையா கிடக்கா. வசந்தி அக்கா, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ஏர்போர்ட் போயிட்டு வந்து மண்டையில ஒரே சூட்டை கிளப்பி விட்டுச்சு. சரி சின்ன பொண்ணு, இப்ப எண்ணெய் தேய்ச்சி நல்லா பின்னி விட்டுறேன். கொஞ்ச நேரம் போய் தூங்கி எந்திரிச்சு நல்லா தலைக்கு குளி, சூடெல்லாம் இறங்கி போயிடும். ஆனாலும் உனக்கு இம்புட்டு அடர்த்தி ஆகாது சின்ன பொண்ணு. 4 முடி கண் வைக்காதீங்க, ஏற்கனவே இருக்கிற முடியெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு கிடக்கு. எக்கா, எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. என் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறீங்களா? சரி உமா, உனக்கு தேய்க்காம யாருக்கு தேய்க்க போற? போ, அப்படியே போய் எண்ணெய் எடுத்துட்டு வா. எக்கா, இதுக்காக நான் வீட்டுக்கு போகணுமா? ஒரு 2 சொட்டு எண்ணெய் தர மாட்டீங்களா? அட நீ வேற உமா, எண்ணெய் சுத்தமாக இல்ல. நானே கடையில தான் வாங்கணும். இதான் கடைசி சொட்டு பாத்துக்க. என்னடா கனி? லட்சுமி பாட்டி, இந்த சாக்லேட்டை கொடுத்தாவம்மா. திங்குவா? சாப்பிடு மக்களே. அம்மா, கடிச்சு கடிச்சு சாப்பிடட்டுமா? சாப்பிடுயா கனி. பாத்தியா உமா, பிள்ளை சாப்பிடுறதுக்கு கடிக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கேட்டு பண்ணுது. ஏமாயன் தான் இருக்கானே. ஏக்கா, சேனாவை அப்படி வையிறிய? பின்ன நம்ம பிள்ளைகிட்ட சாக்லேட் கொடுத்தா திண்டுபிட்டு எல்லா பக்கம் இழுக்கி வச்சுட்டு வந்து நிற்கும். இந்த பிள்ளையை பார்த்தீல்ல, கடிக்கிறதுக்கு திக்கிறதுக்கு கூட வந்து அம்மாட்ட கேட்குது. அது வேணா சரிதாக்கா, உங்க வளர்ப்பு அப்படித்தானே இருக்கும். கனி, லட்சுமி பாட்டி எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காவளா? என் மாமியார் நான் ஏர்போர்ட்ல இருக்கேன்ல நினைச்சுக்கிட்டு கிடக்கு. இப்ப லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனான்னா நான் ஊர் சுத்திட்டு இருக்கேன்ல தெரிஞ்சிடும். மாட்டினவோ, இன்னைக்கு உன் மாமியா உன்னை சூப்பு வச்சு குடிக்க போறா. அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் முன்னாடி போற மாதிரி ஜன்னல் வழியா உள்ள போய் படுத்துக்கிடுதேன். நீங்க அப்படியே சும்மா வர அப்படி வாங்க, வந்து என்னை எங்கன்னு கேளுங்க.
என் மாமியா கேட்கும் அவ இன்னும் வரலையேன்னு. இல்லையே அப்பயே வந்துட்டாளேன்னு சொல்லும். நீங்க அப்படியே கேஷுவலா உள்ள வர மாதிரி வந்து பாருங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். சரியா? அப்ப சரி வா இப்பயே போவோம். சரி விடுங்கக்கா, சின்ன பொண்ணு நல்ல பொண்ணுதான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பக்குவம் வர்றதுக்கு. என் மவன் சோப்பு சென்ட்டு சாக்லேட்டு எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தா. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியே லட்சுமி பையன் நல்லா இருக்கானா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்காங்கக்கா. என்ன கொஞ்சம் இழைச்சு போனா அப்படி தெரியுது. அப்படிதான். அதுக்கு என்ன, அதான் ஊருக்கு வந்துட்டான்ல, நல்லா கறி மீன் சமைச்சு போட்டு உடம்ப தேத்து. எங்க அவனை கூட்டியா இல்லையா? இல்ல லட்சுமி, அவனா அவன் தங்கச்சி ஊர் சுத்திட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. அதான் நான் மட்டும் தான் எல்லாத்துக்கும் சாக்லேட் குடிச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். சரி லட்சுமி, அன்பு வெளிநாட்டுல இருந்து பணம் ஏதாவது சேர்த்து கொண்டு வந்தானே? ஆமாக்கா, கொஞ்சம் கொண்டு வந்திருக்கா. அதை வச்சுதான் கொஞ்சம் வீடு கட்டணும். அதெல்லாம் ஹோட்டல் ஏதோ திறக்கேன்னு சொல்லிட்டு கிடக்கான். அதையும் பார்க்கணும். அவனுக்குன்னு ஒரு கால் கட்டும் போடணும். இனிமேல் தான் எல்லாத்தையும் பண்ணணுமுக்கா. நல்லதுதான் லட்சுமி. ஆனா எல்லாத்தையும் பிள்ளைகளுக்குனே பண்ணிட்டு கிடக்காத. உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்க. இந்த காலத்துல மருமலை எல்லாம் சும்மா நம்பவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு பணத்தை எல்லாம் நாம தான் பத்திரமா நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். நம்ம கிட்ட காசும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பாளுங்க. இல்லனா வயசான காலத்துல நம்மள அப்படியே நைஸா ஓர கட்டி அவங்க வீட்டு வேலைக்கரையாக்கி வீட்டை பெருக்கி விட்டுருவாங்க. பாத்துக்கோ. கடைசியில என் நிலைமையை பாத்துக்க. உங்க பிள்ளைக்கு பேர் வச்சதோட சரி, அதுக்கு சோறு வைக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து கழுவுறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாக்கேன். வீட்டு வேலையும் நான் தான் பாக்கேன். இவ சுத்திக்கிட்டு வரல. அப்படித்தான் போகும் நிலைமை. ஆனாலும் என் மருமவளாட்ட ஒரு ஆட்டக்காரிய நான் பார்த்ததே இல்ல லட்சுமி. பாத்தியா சின்ன பொண்ணு, உன் மாமியா லட்சுமி கிட்ட எப்படி வத்தி வச்சுட்டு கிடக்குன்னு? நானும் முடி. இப்ப அது முக்கியம் இல்ல, நான் என் பெட்ரூம்குள்ள போறதுதான் முக்கியம். சரி, இங்க இருந்து ஜன்னல் வழியா எப்படி போவ? அவசரமால இருக்கு. அக்கா, நான் பெட்ரூம்குள்ள ஏணி வச்சிருக்கேக்கா. என்ன வெளியில இருந்து வரப்ப என் புருஷ தூக்கி விடுவாங்க, இன்னைக்கு நீங்க தூக்கி விட போறீங்க. அப்படிதான் வாங்க காட்டுறேன். நாங்க என் மாமியாருக்கு தெரியாம ராத்திரியில வெளியில போகணும்னா இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவோம். என் மாமியாருக்கு தெரியாது. நானு ஜில்லு வர்க்கீஸு 3 பேரும் ராத்திரில பைக்ல லாங் டிரைவ் போவோம். அப்ப எல்லாம் இப்படிதான் எட்டி எட்டி குச்சி போவோம். இப்ப அப்படியே தூக்கி விடுங்க, நான் அப்படியே உள்ள விழுந்துக்கிறேன். காலை மட்டும் லைட்டா உள்ள தள்ளி விடுங்க, போதுமா? சரி சரி, வாங்க போவோம். காலை தூக்கிட்டே பாரு சின்ன பொண்ணே, உள்ள போ உள்ள போ. அக்கா, காலு மாட்டிருச்சு, கொஞ்சம் தள்ளி விடுங்கக்கா. அக்கா, அந்த இடத்துல தொங்குறேன், கொஞ்சம் தள்ளுங்க. எக்கா, சின்ன பொண்ணு காலு எனக்கு எட்டல இல்ல. சின்ன பொண்ணு காலு எட்ட மாட்டேங்குது. அக்கா, தலையில கிடக்கக்கா, எப்படியாவது தள்ளி விடுங்க. ஒரு எக்கு எக்கு. சின்ன பொண்ணே, எப்படியாவது புடிச்சு தள்ளிடுவோம். உமா ரெடியா? ரெடிக்கா. 1 2 3. எக்கா, காலு காலு விடுங்கக்கா. கொஞ்சம் பொறுத்துக்க சின்ன பொண்ணு, இப்ப தள்ளிடுறோம். என்னால முடியல, இப்ப உதைக்க போற பாத்துக்க. இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எம்மா எம்மா இடுவே எலும்பிடுவே, என்னால தாங்க முடியலடி. எக்கா, என்னால நகரவே முடியல, இடுப்பு வலிக்குது. அம்மா செத்துட்டே. லட்சுமி, யார உளுந்த மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? ஆமாக்கா, வாங்க போய் பாப்போம். மலை எந்திரிவும் மலை, அவங்க வராங்க. என்னால முடியலக்கா, குறுக்கு உடைச்சு போச்சு நினைக்கிறேன். எந்திரிவுமா, இல்லன்னா உன் புருஷன் செல்வம் உன்னை டின்னு கட்டியே வாங்கி நடக்கலாம் தெரிஞ்சா. எந்திரி எந்திரி. நீதானே என் செல்ல தங்கை, என் பேர் சொல்லும் நல்ல தங்கை. என்னக்கா கூப்பிட்டீங்களா? கீழே வந்து 2 பேரும். நாங்களா கீழே விழுந்துமா? இல்லையே, நாங்க பாட்டுல பாடிட்டு வரோம். அதானே. இல்ல, கீழே விழுந்த மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான். அதுவாக்கா, சும்மா நாங்க பாடிட்டு குதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அது சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அது சரி, உங்க கூட மிதிக்கிட்டு திருவாளே எங்க வீட்டு ஆட்டக்காரி, அவளை எங்க காணோம்? என்னக்கா இப்படி சொல்லுறிய? அவ காலமறையே வந்துட்டாளே. யாரு? என் மருமவ காலமறையே வந்துட்டா. ஆமா தானே? ஆமா ஆமா. ஏமா போய் ஒரு அளவுக்கு பேசுங்கம்மா. இப்பதான் ரூம்ல இருந்து வரேன், அவளை அங்க காணலையே. பாத்தியம்மாளு, சின்ன பொண்ணு இல்லாத நேரம்லாம் ரூமுக்குள்ள போய் எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டிருக்கா மாமியா. வசந்தி, சொல்லுங்கக்கா. ஏக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, என் மாவ தேடுவா, நான் போயிட்டு வரேன். அவனுக்கு ஏதாவது கறிச்சோறு ஆக்கி கொடுக்க. சரி லட்சுமி, நீ போயிட்டு வா. நான் என் மேடம் இன்னைக்கு எங்க விழுந்து கிடக்கான்னு பாக்கேன். வாங்க, அவ பெட்ரூம்க்கே போவோம். அவ இருக்காள் இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. கால் எலும்பு முடிச்சு விட்டுட்டாலே. எம்மா, குறுக்கே முறிஞ்சிருச்சு. எனக்கும் தாக்கா. சின்ன பொண்ணு வாங்கக்கா, உங்களை எதிர்பார்த்துட்டு கிடக்கேன். சின்ன பொண்ணு நிக்கவே முடியலப்பா, குறுக்கு ரொம்ப வலி. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் தான். சின்ன பொண்ணு கொஞ்சம் நவுறு, அப்படியே பொத்து நாப்பல படுத்துக்கிறேன். அம்மா வலிக்கே. காலை உடைச்சு விட்டுட்டு. சின்ன பொண்ணு, உன் மாமியா வராங்க. சின்ன பொண்ணு எலும்பு. சின்ன பொண்ணு உறங்கிட்டியோ? அம்பிட்டு கலப்பா கார் ஓடிட்டு வந்து வந்தவனே படுத்து தூங்கிட்டாளே.
அப்ப ஒரே டயர்டுக்கா. ஏக்கா எழுப்புனிய? ஏட்டி நீ எப்ப ரூம்க்கு வந்த? அத்தை நீங்களா? நான் ஏர்போர்ட் போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்து தூங்கிட்டே. ரொம்ப கலப்பில பாத்துக்கிடுங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்தனே. அப்ப நீ இல்ல ரூம்ல இல்லையா? சின்ன பொண்ணு, உன் மாமியா பத்தியா? நீ இல்லாத நேரம் நீ என்ன வச்சிருக்க, என்ன சேர்த்தி இருக்கன்னு பாக்கறதுக்காகவே ரூமுக்கு வந்திருக்கு. நீ கேளு, என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம். அத்தை நீங்க என் ரூமுக்கு வந்தீங்க? ஊருமா, இது என் புருஷன் கட்டின வீடு. இங்க நான் எங்க போகணும் போக கூடாது நீ முடிவெடுக்க கூடாது. நான் தான் முடிவெடுப்பேன். உன் பிள்ளை முதற்கொண்டு என் பிள்ளை முதற்கொண்டு நான் தான் சோறு போட்டுட்டு கிடக்கேன். நீயே சோறு போடுற பெத்துட்டா பெருசா நான் தான் வளர்த்திட்டு கிடக்கேன். அந்த பிள்ளை எம்புட்டு நேரம் அழுதுச்சு உன்னைய தேடி. கொஞ்சமாச்சும் பாசம் இருந்ததா கால் பண்ணி கேட்டுப்பீல. அசிங்கப்பட்டுட்டேனே. சரி எதுவும் நடக்காத மாதிரி சமாளிப்போம். அத்தை ஜில்லு எங்க அத்தை? காலையில இருந்து காணல. அப்படியே தாய் பாசம் பொத்துக்கிட்டு வருதோ அவனை நாங்க பாத்துக்கிறோம். கீழே சாமான்லாம் கிடக்கு, போய் கழுவி எடுத்து வை. சரி வரட்டேன். ஏய் நில்லு. கூப்பிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அது வரட்டான்னு கேட்டத, வேற ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு என்ன பரட்ட? என்ன சொன்ன? அத்தை தக்காளி ஏதாவது பெரட்டி வைக்கட்டான்னு கேட்டேன். எதுவும் திறக்க வேணாமா? கீழே போய் பாத்திரத்தை மட்டும் கழுவு பா. டாட்டா பரட்ட. நம்மளும் போவோம். சீ, திருந்தால் ஜென்மம்.